கோவையில் நடைபெற்ற இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியில் கலைஞர் மற்றும் ஸ்டாலின் பெயரை ஐயா என அண்ணாமலை குறிப்பிட்டு பேசியது அதிமுக மற்றும் பாஜகவினரிடையே சமூக வலைதளங்களில் மோதலை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இசைஞானி இளையராஜா இதுவரை இசையமைத்த அனைத்து இசையையும் நாம் முழுமையாக கேட்க வேண்டும் என்றால் அதற்கு 17 ஆண்டுகள் தேவைப்படும் என்றார். மோடி ஐயாவாக இருக்கட்டும், கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், அனைவரும் அன்பு செய்யக்கூடியவர் இளையராஜா மட்டும்தான் என கூறிய அண்ணாமலை, எங்களுக்கு நீங்கள் எப்போதும் ஆனந்தத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என புகழாரம் சூட்டினார். அண்ணாமலையின் இந்த பேச்சு அதிமுக மற்றும் பாஜகவினரிடையே சமூக வலைதளங்களில் மோதலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழினத்தினுடைய அடையாளமாக, இந்தியாவுடைய பெருமையாக, முதல் ஆசியாவை சார்ந்த ஒரு மனிதன் லண்டன்ல வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் சிம்பனி, பீத்தோவன், பாக் இவங்கெல்லாம் போட்ட இசைக்கு நிகராக அதற்கு மேல மார்ச் மாதத்துல ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவோடு இணைத்து வேலியன்ட் சிம்பனியை கொடுத்து விட்டு நம்முடைய மாநகரத்துக்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பெருமைப்பாடு! இதை நம்ம எல்லோரும் கொண்டாடணும், பாராட்டணுங்க. நான் வரும்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் வேறு வேறு கட்சியில் இருக்கிறார். நான் சார்ந்திருக்கக்கூடிய மோடி ஐயாவாக இருக்கட்டும், கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், எல்லோரும் எல்லா கட்சி தலைவர்களும் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். நீங்க வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. தொடர்ந்து உங்களுடைய இசை மலையில எங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஐயா.